நமது பூமியில் இருக்கும் மரங்கள் எல்லாம் விழுகுது, சுற்றுச்சூழல் அமைப்பு சீர்குலையுது, நமது உள்கட்டமைப்பு எல்லாமே சிதைஞ்சிட்டு இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது, பயிர்கள் எல்லாம் கருகி போகுது, நமது பூமி இறந்த கரகமா மாறிட்டு இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, சொத்துகள் வாங்க இதை விட ஒரு சிறந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ உங்களால எவ்வளவு சொத்துக்கள் வாங்க முடியுமோ அவ்வளவு சொத்துக்கள் வாங்கிக்கோங்க. வெயிட் அவசரப்படாதீங்க. இந்த நேரத்துல சொத்துக்கள் வாங்குறத பத்தி உங்களால யோசிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா உங்களால சொந்த வீட்டை விட்டு கூட வெளிவர முடியாது. அவ்வளோ ஏன், உங்களால படுக்கையை விட்டு கூட எழுந்திருக்க முடியாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா உங்களால மூச்சு கூட விட முடியாது. ரொம்ப பயமா இருக்குல்ல? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா விட்டுருங்க, நானே சொல்றேன். ஏன்னா இப்போ நமது பூமி சூரியனின் அளவிற்கு பெருசா இருக்கு. வேடிக்கையா இருக்குல்ல? வாங்க இந்த வேடிக்கைக்கு பின்னாடி என்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமது சோலார் சிஸ்டத்திலேயே சூரியன் தான் மிகப்பெரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பாருங்க, நமது பூமியிலிருந்து சூரியன் கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தா கூட பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ நீங்க சூரியனை இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்தா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமது முழு சூரிய குடும்பத்தின் நிறையில் கிட்டத்தட்ட 98% நிறை சூரியன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நமது பூமி போன்ற அடர்த்தியான கிரகத்திடம் சூரியனை ஒப்பிடும்போது மில்லியன் மடங்கு பெரியது. அதாவது நமது பூமி மாதிரியே கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமியை சூரியனுக்குள்ள அடக்கிடலாம். அப்ப யோசிச்சு பாருங்க சூரியன் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்னு. இப்போ பூமியும் அதே அளவு, அதாவது சூரியனின் அளவிற்கு பிரம்மாண்டமா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்த்திடலாம். பூமி சூரியனின் அதே அளவு இருந்தா பூமியை பார்க்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். நமது கிரகத்தின் நிலப்பரப்பு கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய சூழல்ல மக்கள் தொகை பெருக்கத்தால் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த போதுமான நிலப்பரப்பு இல்ல. ஆனா இந்த பெரிய பூமியில கண்டங்கள் விரிவடைந்து இருக்கிறதால அதிகமான நிலப்பரப்புகள் இருக்கும். இன்றைய பூமியில் இருப்பதை விட இந்த பெரிய பூமியில் ஒரு நல்ல நிலத்தை நீங்க வச்சிருக்கலாம். அதோட ஒரு நல்ல நிலத்தை வாங்க இன்றைய விலையை விட ரொம்பவே மலிவான விலையா இருக்கலாம். அடுத்ததா நமது பெரிய கிரகத்தில் இருக்கும் நீரானது அதிக பரப்பளவை கொண்டிருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இதற்கு அர்த்தம் என்னன்னா, ஏரிகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள் கூட இந்த பெரிய பூமியில ஆழமற்றதாக இருக்கும். நீர்நிலைகள் ஆழமற்றதாக இருந்தால் இவற்றில் இருக்கும் நீரானது அதிகப்படியான வெப்பத்தால் ஆவியாகி வறண்டு போகும். அதோட நீர்வாழ் உயிரினங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி பாதிக்கப்படும். ஏன்னா ஆழமற்ற நீரானது சூரியனிடமிருந்து அதிகமான வெப்பத்தை பெறுவதால் வாழ்வதற்கு குளிர்ந்த நீர் தேவைப்படும் கடல் உயிரினங்களுக்கு அதிகமான ஆபத்து ஏற்படும். அதே மாதிரி சிறிய நீர் ஆதாரங்கள் வறண்டு போக தொடங்குவதால் நிலத்தில் உள்ள வனவிலங்குகள் இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அடுத்ததா மனிதர்களாகிய நாம் எல்லோருமே ஒரே மாதிரியான ஆபத்தில் இருப்போம். அதாவது கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச தண்ணீருக்காக சண்டை போறது மட்டும் இல்லாம உணவு பயிர் விளைச்சலும் குறைய தொடங்கும். குறைவான தண்ணீர் குறைவான உணவை குறிக்கும். இதனால உணவுக்கான தேவை அதிகரிக்கும். அதோட உணவு பற்றாக்குறையால் பல பேர் இறக்க நேரிடும். பூமி சூரியனின் அளவிற்கு பெருசா இருக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கிய பிரச்சனையும் இருக்கு. அந்த பிரச்சனையை நாம் கருத்தில் கொண்டால் பூமியில் வாழ்க்கை சாத்தியமற்றதாக மாற்றிவிடும். நமது பூமியானது சூரியனின் அளவிற்கு பெருசா இருக்கு அப்படின்னு கற்பனை செய்யறது ரொம்ப கடினமான ஒண்ணு. அதாவது சூரியன் அளவுள்ள நமது பூமியானது சூரியனை போலவே அதிக நிறை இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சா நாம் பூமியில் உயிர் வாழ்வது மட்டுமல்ல, நமது முழு சூரிய குடும்பத்தையே சீர்குலைக்கும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமியானது சூரியன் மாதிரி அதிக ஈர்ப்பு விசை கொண்டிருந்தா நிலா பூமியோட ஈர்ப்பு விசையால இழுக்கப்படும். அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பொதுவா ஒரு கிரகத்தில் அதிக நிறை இருந்தால் அந்த கிரகம் வலுவான ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கும். அதாவது சூரியன் அளவுள்ள பூமியின் ஈர்ப்பு விசையானது இப்பொழுது இருக்கும் பூமியின் ஈர்ப்பு விசையை விட கிட்டத்தட்ட 28 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த அளவு அதிகப்படியான ஈர்ப்பு விசை உங்களை எப்படியெல்லாம் பாதிக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். நமது சூரிய குடும்பம் இப்பொழுது இருக்கும் சுற்றுவட்ட பாதையில் சரியாக நகர்வதற்கு காரணம் சூரியனின் நிறையானது அதிகமாக இருப்பதால் அதன் ஈர்ப்பு விசை மற்ற கிரகங்களை சரியான சுற்றுவட்ட பாதையில் சுற்ற வைக்கிறது. நமது சூரிய குடும்பத்திலேயே சூரியன் கிட்ட மட்டும்தான் 98% நிறைய இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போதான் சூரியனின் அளவிற்கு பூமியும் இருக்கு. அதனால இப்போ சூரியன் மற்றும் பூமி ஒவ்வொன்றும் சூரிய மண்டலத்தில் தலா 49% நிறை கொண்டிருக்கும். இதனால சூரியன் மற்றும் பூமி ஒன்றை ஒன்று சுற்றி வரும் ஒரு பைனரி சிஸ்டமா மாறும். இந்த புதிய போட்டி நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் சுற்றுவட்ட பாதையை முற்றிலும் சீர்குலைக்கும். அது மட்டும் இல்லாம பூமியின் அதிகப்படியான ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்ட பல சிறுகோள்களால்
பூமியானது அடிக்கடி தாக்கப்படும். சரி, சிறுகோள்களை பற்றி கவலைப்பட இன்னும் நிறைய இருக்கு. அதற்கு முன்னாடி பூமியில என்ன நடக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம். சூரியனின் அளவுள்ள நமது பூமியின் அதிகப்படியான ஈர்ப்பு விசையால் செயற்கைக்கோள்கள் பூமியில் விழும். அடுத்ததா கட்டிடங்கள் மற்றும் பாலங்கள் அதிகமான ஈர்ப்பு விசை காரணமா நிலையில்லாமல் இடிந்து விழும். நமது பூமியில் இருக்கும் மரங்களில் தாழ்வாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் மரங்கள் மட்டுமே நிலைத்து நிற்குமே தவிர கூடுதல் எடை கொண்ட உயரமான மரங்கள் அதிகமான ஈர்ப்பு விசைக்கு எதிராக நிலைத்து நிற்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் இந்த பெரிய பூமியின் அதிகரித்த ஈர்ப்பு விசை காரணமா இப்போ இருக்கிறத விட அதிகமான எடை கொண்டு இருப்பீங்க. அதாவது இப்போ இருக்கிற பூமியில நீங்க 50 கிலோ இருந்தா நமது கற்பனையான பெரிய பூமியில கிட்டத்தட்ட 1400 கிலோ இருப்பீங்க. இவ்வளோ எடையை தூக்கிட்டு நீங்க நடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. இன்னும் சொல்ல போனா இந்த அதிகப்படியான ஈர்ப்பு விசை உங்களை அப்படியே நசுக்கி கொள்ளும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். ஒருவேளை நீங்க இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி உயிரோட இருந்தா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா, புவியீர்ப்பு அதிகரிக்கும் போது நேரம் குறையும். நேரம் குறையும் போது நீங்க அதிகமான நாள் உயிர் வாழலாம். இது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும்ல. வெயிட் ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். ஏன்னா இந்த நீண்ட நாள் ஆயுட்காலத்துல நீங்க அதிக வலியோடையும் படுத்த படுக்கையோடையும் இருப்பீங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த விளைவுகள் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்குல்ல? பயப்படாதீங்க. அதிர்ஷ்டவசமா இந்த கற்பனை கனவிலிருந்து உங்களால எழுந்திருக்க முடியும். பூமியானது சூரியனின் அளவிற்கு பெருசா இருக்கிறது அப்படிங்கிறது கனவுல மட்டும்தான் நடக்கும். ஆனாலும் நமது கிரகம் உண்மையில் நாளுக்கு நாள் சுருங்கிக்கிட்டே இருக்கு. இத கேட்கவே கொஞ்சம் வியப்பா இருக்குல்ல? இதற்கு காரணம் நமது பூமியின் வளிமண்டலமானது விண்வெளியில் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது விண்வெளியில் நமது கிரகத்தின் வாயுக்கள் ஒவ்வொரு நாளும் டன் கணக்குல கசிஞ்சிட்டு இருக்கு. இதனாலதான் பூமியானது சுருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இதை பற்றி இப்போதைக்கு நீங்க கவலைப்பட வேணாம். நல்லா மூச்சை ஆழமா இழுத்து விட்டு முடிச்சிட்டு சந்தோஷமா இருங்க.